ஸ்ரீலங்காவில் போட்ட மிளகாக்கண்டு வந்தாங்க இது நடுங்க இங்கே இதில் நல்லா வரும். ஓ சிலான் மிளகாக்கண்டு நல்ல பெரிய வருவேன். பயங்கர உரைப்பாக இருக்குண்ணா. போன முறை வருஷம் நட்டு உரைப்பில் இந்த முறையும் வேறு இதை செய்வோம். நட போகிறோம் வாங்க எல்லாரும். இது வந்து பசலை இங்கிட்டு தோட்டத்துக்கு போட்டு நடுறதுக்கு ஒன்று நாங்கள் அள்ளியில் நல்ல வியோ பசலை இதை போட்டு தான் நட போகணும். அதுக்கு பிறகு இங்கே மாட்டு சாணம் மாட்டு சாணத்தில் குளிச மாதிரி செய்திருக்காங்க. இது மாட்டு சாணம் இந்த குளிச மாதிரி செய்து வச்சுருக்கு. இது போட்டால் நல்லா கிசிகண்டு வரும். இப்போ நாங்கள் இதில் மிளகாக்கண்டு நடுறதுக்கு கிணங்கு கட்டியிருக்கு. இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போட வேணும். இது வந்து பசலை இங்கே யூரியா மாதிரி மண் எல்லாம் விலை ஊன சாமான் தான். இது போட்டுட்டு கண்டை நட்டுட்டு மேலாலயம் கொஞ்சம் போட்டுட்டு நட வேண்டிய. இதில் ஒரு விதைச்சாரு பெருசு சின்ன நண்டு முளைச்சிருக்கு. இப்படி டவுண்டா பிடிங்கி நட போகிறோம். இதை போட்டு இப்போ நல்ல வெதர் தானே கண்டு நடுறது. கண்டு நட்டாச்சு. இந்த முறையும் மிளகா போட்டி இருக்குது. யார் சலன் பண்ணி சாப்பிடணுமோ அதுக்கு காசு இந்த முறை காசு கொடுக்கூடாது மிளகா. ஆனால் இருந்தாலும் வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ உழைப்பு போன வருஷத்தோட ஆக்கள் ரெண்டு சாப்பிடுவோம். மிளகாக்கண்டு தந்த பிரபான்மைக்கு நன்றி. அவர் வேலைக்கே போட்டு வச்சுட்டார். ஆனால் கண்டு கொண்டு வந்தார் நடுறதுக்கு. ஓகே நட்டு முடிஞ்சது. இப்போ மறுங்க என்ன நடுறாரு மிளகாக்கண்டு. என்ன சிரிக்கிறீங்க? மிளகாக்கண்டு நடுறது லைவில் பார்க்கலாம். லைவில் போகுதாம். நடக்கட்டும். எத்தனை 1000 கண்டு நடப்பீங்களோ? 1000 கண்டு இறங்கான 1000 கண்டு. அங்கே பிறவா சாருது இங்கே மானியம் மிளகாக்கண்டு பிஸியாக நடக்கு. எங்களை விட மிஞ்சிட்டியல் நடக்கு மிளகாக்கண்டு. கொரோனா இந்த தோட்டத்தில் வந்து நடுவோம். கீரை கூட போகிறோம். மிளகாக்கண்டு வேறு 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 எல்லாம் ஈட்டா மாவுக்கண்டு அது இதெல்லாம் வரும். பைத்தங்கண்டு இது இஞ்சி ஃப்ரான்ஸ். மிளகாக்கண்டு நடுறத ஸ்ரீலங்காவில் இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் டென்மார்க்கில் இருந்தும் பார்க்கணும். சுவிஸில் இருந்தும் பார்க்கணுமா? ஆமாம் குறிப்பு வச்சிருக்குது அப்படியே. இங்கே வந்து வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு
தோட்டக்காரர் கல்யாணம் பேசி வந்தால் நல்லது. ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் யாரும் நம்பி வரக்கூடாது. தோட்டக்காரர் நம்பி வரலாம். தோட்டக்காரன் உழைப்பு தான், உழைப்பாடு தான்.